ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. நிலவின் மகள் எபிசோட் 17. மண்ணின் மனமும் மனத்தின் சோதனையும். புதிய நிலம் கையில் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. அருண்மொழி காலையிலேயே எழுந்து வயலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நிலாவும் கூட சில நேரம் போயிட்டு வருவா. இது நம்ம நிலம் அப்படின்னு அவள் சொன்னாலே அவன் மனசு அப்படியே நிரம்பிடும். அவன் புதிய முறையில் விதை போட்டான். ஊரில் சிலர் சிரித்தாங்க. புது யோசனையெல்லாம் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி. அவன் அமைதியாக அவனுடைய வேலையை பார்த்தான். நிலா அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டான். உன் முகம் பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவள் சிரிச்சா. முந்தி முரட்டுத்தனமாக இருந்தவன் காதல் கல்யாணம்னு வந்தோடனே பொறுப்பான ஆளாக மாறிட்டாரு நம்ம அருண்மொழி. அண்ணி மனசில் சற்று பொறாமையில் ஆரம்பிச்சுது. அவளை வர்றதுக்கப்புறம் அவன் வேற மாதிரி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த வார்த்தை நிலா காதுக்கு விழுந்துச்சு. அவள் சற்று தள்ளியே நின்னான். அந்த நைட்டு அவள் அமைதியாக இருந்ததை அருண்மொழி கவனித்தான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நான் இங்கே வந்ததால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு. அவன் சற்று கோபமா, நீ என் வாழ்க்கை, யாருக்காகவும் நீ தள்ளி நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒரு இரவு திடீர்னு கனமழை. புதிய விதை போட்ட வயல் முழுக்க நீர். அருண்மொழி ஓடி போனான். நிலா வீட்டில் நின்று காத்துக்கிட்டே இருந்தா. இது தோல்வியா? அவன் நனைஞ்சபடியே திரும்பி வந்தான். முகம் சோர்வாக இருந்துச்சு. அவனை பார்த்ததும் உடனே துடைக்கிறதுக்கு துண்டெடுத்து கொடுத்தா. போச்சா? அவன் மெதுவா. கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அவன் கையை பிடிச்சா. முழுசாக போகலைல்ல. அவன் அவளை பார்த்தான். அந்த ஒரு கேள்வியிலேயே அவனுக்கு மீண்டும் ஒரு தைரியம் கிடச்சிது. அந்த இரவு மழை சத்தம். அவன் ஜன்னல் பக்கமாக நின்னான். நிலா பின்னாடி வந்து அவனை அணைச்சிக்கிட்டா. நீங்கள் தனியாக இல்லை. அவள் கையை பிடிச்சி அவள் அருக அப்படி இழுத்தான். நீ இப்படி பின்னாடி நின்னா எனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் மார்பில் அப்படியே சாஞ்சா. மழை வெளியில் விழுந்தாலும் அவங்க உள்ள அமைதி இருந்துச்சு. அவன் மெதுவாக அவன் நெத்தியில் முத்தம் வச்சான். நம்ம மண் நம்ம துரோகம் செய்யாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அந்த நைட் 2 பேருக்குமே நல்ல பொழுதாக போச்சுது. 3 நாள் கழித்து சூரிய வெளிச்சம் வந்துச்சு. அது வரைக்கும் ஃபுல் மழையாகவே இருந்துச்சு. வயலுக்கு போன போது அவன் பார்த்தான். மழை நீர் சில விதையை அழித்தாலும் மீதி இருந்தது இன்னும் பசுமையாகவே இருந்துச்சு. அவன் முகம் அதை பார்த்த உடனே அப்படியே மலர்ந்துச்சு. இது உயிரோடு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அந்த நேரம் ஒரு பெரிய வியாபாரி வந்தார். இந்த புது முறையை நான் வாங்கணும். உன் விளைச்சல் நல்லா இருந்தால் நேராக ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அருண்மொழிக்கு ஒரே அதிர்ச்சி. இது அவன் எதிர்பாராத ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. மாலை நேரம். வயல் பசுமையாக இருக்க அருண்மொழி நடுவில் நின்றுட்டு இருந்தான். நிலா அவன் பக்கத்துலேயே நின்னான். மழை வந்தால் எல்லாம் போய்டும்னு நினச்சேன், ஆனால் நீ நின்ன அப்படின்னு அவன் சிரித்தான். நீ பின்னாடி நின்னதால தான் இவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் கையை உயர்த்தி பிடிச்சான். இது நம்ம முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவள் கண்களில் ஒரு பெருமை இருந்துச்சு. நம்ம காதல் மாதிரியே சோதனை வந்தாலும் வேரோடு நின்று விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. சூரியன் மறையக்கூடிய நேரம். அப்படியே பசுமையான வயல். 2 நிழல்கள் இணைஞ்சு நின்னுது. வேற யார்? நம்ம நிலாவும் அருண்மொழியும் தான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் 3 எபிசோட் தான் இருக்குது. 3 எபிசோடை முடிக்கவா இல்லை கண்டினியூ பண்ணவா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.